தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, அடினோ மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா மனோகரன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட் அண்ட் ராங்காக என்ட்ரி பண்ணிட்டாங்க ப்ரோ. இப்போ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டுருக்காங்க. நீங்கள் வந்து ஷார்ட் ஹேண்டுன்னு என்ட்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து டெலிட் பண்ணலாம். அது அந்த டைமே டெலிட் பண்ணிருந்தால் மட்டும் தான் முடியும். ஆனால் இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோ இல்லை உங்கள் நியரஸ்ட் இருக்க இ-சேவை மையத்துக்கு போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஷார்ட் ஹேண்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் ரைட்டிங் வந்து புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஷார்ட் ஹேண்டு என்ன இருக்கும், அதில் ஆட் ஆகிருக்கும். ஓகே, டைப் ரைட்டிங் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், அதனால் எந்த இஷ்யூ வராது. ஆனால் ஷார்ட் ஹேண்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் இதில் இருக்கிற ஷார்ட் ஹேண்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நியர்பை இ-சேவை மையம் இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும், விசிட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஆன்லைனில் மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஃப்ரீ சர்வீஸாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பெய்ட் சர்வீஸாக மாற்றினால எல்லாமே இ-சேவை மையம் இது மாதிரி போய் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஏன்னா எல்லா பேருமே காமனாக வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அவங்க ஒரு நாளைக்கு விசிட் பண்ணுற நிறைய ஐடி விசிட் பண்ணுறதுனால அது எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, செக்யூர் பண்ணனால நம்மளால் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஆட் பண்ணுறது கரெக்ஷன் இல்லாமல் ஆட் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை வராது. கரெக்ஷனோட பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும், கரெக்ஷன் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இ-சேவை மையத்துக்கு தான் போகணும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் யாராவது இ-சேவை அத்தாரிட்டி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் எந்த இஷ்யூமே கிடையாது. அதனால் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.